நடிகர் பரத் அவருடைய வாக்கு செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். தொடர்ந்து செலிபிரிட்டிஸும் ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட்டு வரதை பார்க்க முடியுது. ஸ்க்ரீனோட இந்த பக்கம் பார்க்குறோம், நடிகர் கார்த்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அவர் க்யூவில் எல்லாரோட நின்றுட்டு பொறுமையாக அவருடைய டேர்ன் வந்ததுக்கப்புறம் அவருடைய ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள். திரு பழனிவேல் தியாகராஜனை பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கார் அவர் பார்க்குறதுக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து பயங்கர டயர்டாக இருப்பாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்ப்ளீட்டாக டேனாக இருக்காருன்னே சொல்லணும். இந்த எலெக்ஷன் ரொம்ப குரூஷியலான எலெக்ஷனுங்க. யாருமே வந்து நான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன், நான் வீட்டில் இருந்தே ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துல இந்த எலெக்ஷன் வந்து அவங்களை கொண்டு போய் வச்சிருச்சு. அதனால் இப்போ நம்மளை விட அவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இந்த நம்பர்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் முதல்ல காமிச்ச ஸ்க்ரீனில் விஐபி தொகுதின்னு காமிச்சிங்க இல்லையா, அதில் நீங்கள் விஐபிக்கள் எடுத்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு புது இது இருக்குது. இப்போது நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியை விட்டுட்டு போய் சாத்தூரில் நிற்கிறார். அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், சாத்தூர் ஜனங்க நமக்கு எந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியலையே, எவ்வளோ ஜெயிப்போம், எவ்வளோ மார்ஜின் வருவோம். இப்போது ஓபிஎஸ் இவ்வளோ காலம் ரெட்டடைக்கு ஓட்டு கேட்டு இப்போ போய் சூரியனில் நிற்கிறார். ஸோ அப்போ அவருக்கு இப்படி எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது தேர்தல் மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருச்சு. இப்படி நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சிவி சண்முகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மயிலம்ல போய் நிற்கிறார் விழுப்புரத்தை விட்டுட்டு. ஸோ இதனால் அவங்க எல்லாருமே இந்த நம்பர்ஸை ஆர்வமாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டைலில் அதை டீகோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஸோ ரொம்ப குரூஷியலான ஒரு எலெக்ஷன் தான் எல்லாருக்குமே. நிறைய ஹெவி வெயிட்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே விஜய் ஃபேக்டர் உள்ளே வந்தோடனே விஜய் யார் ஓட்டை பிரிக்க போகிறாருங்கிற ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஓட்டை பிரிச்சிருவாரா, நம்ம பகுதியில் பிரிச்சிருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்குது. அதனால தான் ஓடுறாங்க, களத்துக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாள் அவங்க ரன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 மேலே போயிட்டாரு. உண்மையிலேயே அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் பாராட்டணும், கடுமையாக உழைச்சாலும். சிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. காலையில் பிரச்சாரம், இயர்லி மார்னிங் இருந்துச்சு, வாக்கிங் போறாரு, சாயந்தரம் பொதுக்கூட்டம். எப்படி தான் இவ்வளோ பண்ணாங்கன்னே தெரியல. உண்மையில தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர் தேர்தல் நேரத்தில் பரபரப்பாகவே இருந்தாங்க. 6 மணியோட டைம் முடியுதுன்னா 5:59 வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து லீவ் போட்டாரு, பிரச்சாரத்தை பண்ணாரு. விஜய் வேலை செஞ்சாரோ இல்லையோ எல்லாரையும் வேலை செய்ய வச்சுட்டாரு. அவங்க ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சாலும் மற்றவங்களெல்லாம் ரெஸ்ட் எடுக்காம வேலை செய்ய வச்சுட்டாரு. இப்போ நம்ம பார்க்கணும், திரு மாரி செல்வராஜ், இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய வாக்கினை பதிவு செய்கிறார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.